ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாஸ்மதி வச்சு தம் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறேன். மதர்ஸ் மசாலா வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதம் எவ்வளோ மலர்ந்துருக்கு பாருங்கள், ஒன்று கூட உடையாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனெல்லாம் நல்லா வெந்தே இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மதர்ஸு சிக்கன் பிரியாணி மசாலா தான் இது. எல்லாமே இதிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி எல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம காரம், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் அளவோடவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது 100 கிராம் மசாலா பாக்கெட்டு. நம்ம 1/2 கிலோ அரிசி தான் ரெடி பண்ண முடியும். இதுலேயே மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கனு, 100 கிராம் மசாலா பாக்கெட் இது. இதை வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி, தம் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியிருக்கேன். மசாலாவை எடுத்து சிக்கனில் வந்து எடுத்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் என்ன, பாஸ்மதி ரைஸில் மதர்ஸ் மசாலா அரை வச்சு தம் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம். இது 1/2 கிலோ அரிசி. இது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம அரிசி வந்து தண்ணியில் தான் சேர்த்து வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள், இதில் தான் அரிசி சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் அரிசி நல்லா ஊறிடுது. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்துங்க. இப்போது நம்ம ஏலக்காய் 5, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, பிரியாணி இலை, பட்டை ஒரு நல்லா 2 துண்டு பெரிய துண்டாக, 6-5 கிராம்பு. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டார் முக்கு, மராட்டி முக்கு அதை கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், என்கிட்ட இதாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். அரிசி அளந்த இதுலேயே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய வைக்க வேண்டாம், ஏன்னா தண்ணி வடிச்சிட்டு தான் போகிறோம். நமக்கு ரைஸ் மட்டும் வெந்தால் போதும், அதை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். அதனால தான் 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்துருங்க. இது பாருங்கள், இந்த அரிசிக்கு உப்பு செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். அரிசி வெந்த பிறக்க ஒரு 3/4 பாதம் தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதாவது 75% வந்தால் போதும். நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், மதர்ஸ் சிக்கன் பிரியாணி இந்த மசாலா வச்சு தான் வந்து தம் பிரியாணி ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல, எல்லாமே அளவெல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. 1/2 கிலோ சிக்கன் தான் எடுக்கிறேன். அதே சேம் அளவில் பாஸ்மதி ரைஸும் 1/2 கிலோ. இங்கே பாருங்கள், இப்போ மசாலாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வச்ச அளவுக்கு தண்ணிக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், 75% வந்தால் போதும். இங்கே பாருங்கள், சாதம் வந்துடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப், தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம சாதம் வடிக்கிற மாதிரியே அப்படியே வடிச்சிருங்க. தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே இறங்கிடும். அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் தண்ணி நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ சிக்கனு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், தயிர் 100 கிராம் தயிர், நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி,
இதுலேயே உப்பெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் கலந்து விட்டுருக்க பிறகு நம்ம செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே பிரித்து கொட்டிவிடுங்க. நல்லா கை வச்சு கலந்து விடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பெரிய சைஸு நல்லா உதிரியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரோஸ்ட்டாக எடுத்துடலாம். நல்லா உதிரியாக எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வரும். இங்கே பாருங்கள், மசாலா தடவி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வந்து உப்பு இவங்க மசாலாலே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா கூட காரம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறுனா போதும். இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதங்கிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும், அப்புறம் நல்லாயிருக்கும். ஆனியனு நல்லா செவக்க வதங்கிடுது. இப்போ நம்ம இதை அள்ளிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் வதக்கின வானிலை தான் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கரண்டி நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கருவேப்பிலை நம்ம விருப்பம்தான். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு எண்ணெயும் நல்லா தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இது வரைக்கும் அடுப்பு வேகமாக தான் இருக்குது. இந்த டைமில் அப்படியே மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து தீ வந்து குறைவாக வைங்க. கொஞ்சம் பாருங்கள், நடுவில் வந்து ஒரு டைம் நான் கலந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி சேர்க்காமல் வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் நடுவில் வந்து கலந்து விட்டேன். இங்கே பாருங்கள், ரெடி பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாமலே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கறி. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், குக்கரில் ஒரு அரை குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சாதம் தண்ணி வடிஞ்சிடுது, அதுவும் ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இப்போது இந்த மசாலா கறி வந்தது இல்லையா, அப்படியே குக்கரில் தீ வந்து இப்போ கம்மியாக வச்சுடுங்க. பாத்திரம் சூடு ஏறணுன்னு தான் கொஞ்சம் வேக வச்சுட்டேன். இது கொஞ்சமாக கலந்து விடுங்க. லேயராக அப்படியே அடுக்க போகிறோம். கொஞ்சம் பாருங்கள், கறியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம வச்சிருக்கிற சாதத்தையும் அப்படி சேர்த்துக்கணும். இது மேலே புதினா பாருங்கள், புதினா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தனித்தனியாக அப்படி சேர்த்து விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, இது மேலே இன்னொரு லேயரு
சிக்கனை சேர்த்துருங்க. திரும்பவும் இன்னொரு டைமு அரிசி சாதம் அப்படியே சேர்த்துருங்க. அதே மாதிரி புதினா, வெங்காயம், திரும்பவும் சிக்கன், லாஸ்ட்டில் ஃபைனலாக இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. அந்த கிரேவி எண்ணெயெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதுவும் சேர்த்து விடுங்க, நல்லாயிருக்கும். இருக்கிற ரைஸ் எல்லாம் கொட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற புதினா, கொத்தமல்லி, மீதி இருக்கிற வெங்காயத்தையும் எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துருங்க. நல்ல கனமான ஒரு வானல் அது மாதிரி இருந்தாக்கா அதை வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்து மேலே நம்ம ரெடி பண்ணிக்கிற பிரியாணியை வச்சுடுங்க. ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு தட்டு போட்டு தம் போட்டுடலாம். இது பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய்யை அப்படியே விட்டுட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தட்டு போடுங்க. இது மேலே வெயிட்டான பாத்திரம், அதனால் நான் தண்ணி வச்சுருக்கேன், பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தீ சிம்மில் வைங்க, போதும். நம்ம சாதம் போடுற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் தான் இருந்தது, இப்போ தான் குறைவா வச்சுருக்கேன் தீயை. நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். சாதமெல்லாம் உடஞ்சி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி அள்ளணும், அப்போ தான் சாதம் கறி சேர்ந்து எல்லாருக்குமே கிடைக்கும். இது பிரியாணியில் கடைச்சி விடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் அள்ளுறதுனாக்கா கரண்டி வச்சு அப்படியே செட்டாக அடியோடு சேர்த்து அள்ளுங்க. நம்ம லேயராக வச்சுருக்கோம் இல்லையா, ரைஸு சிக்கனு அந்த கிரேவியோடு சேர்ந்து வரும். அதுதான் சாதம் கூட பாருங்கள், நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பாஸ்மதி வச்சு தம் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிமேடு மசாலா தான், மதர்ஸ் மசாலா வச்சு சூப்பராக தம் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.